வெல்கம் டு அபிநந்தன் அகாடமி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேம் வே எக்ஸசைஸ் 7.11 கொஷின் நம்பர் 12 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் 12 கொஷின் பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் அதிகமாக கேட்ட கொஷின்ஸ், ரிப்பீட்டட் கொஷின்ஸு, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஹியர் எப்படி சார் சால்வ் பண்ணால் கொடுத்துக்க ப்ராப்ளத்தை ஐன்னு சூஸ் பண்ணிக்க லிமிட் 0 to pi எக்ஸு டிவைடட் பை 1 + sin x டேட்டாஸ் யூஸ் பண்ணிக்கலாமா dx. கிளியர்னோ? ஸோ இது என்ன பண்ணிக்க ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இன்டகிரேஷன் ஆஃப் 0 to a f of x dx is equal to integration of 0 to a f of a minus x into dx. இந்த ப்ராப்பர்ட்டியை நான் யூஸ் பண்ண போகிறேன். கிளியர்னோ? ரைட். அப்போ ஹியர் இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஃபார்ம் பண்ணலாமா? ஸோ அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு சேம் அப்படியே எக்ஸ் இருக்க பிளேஸில் ஏ மைனஸ் எக்ஸா, அப்போ எக்ஸ் இருக்க பிளேஸில் என்ன பண்ணிக்க பை மைனஸ் எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணு. அப்போ ஹியர் இன்டகிரேஷன் ஆஃப் 0 to pi ஹியர் ஈக்குவல் பண்ணால் அப்போ பை மைனஸ் எக்ஸு டிவைடட் பை 1 + sin ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் ஓகே இன்ட்டு என்ன பண்ணிக்கிறது dx. ஸோ அப்போ ஹியர் sin ஆஃப் 180 minus x வாட் ஃபார்முலா? sin ஆஃப் 180 minus x is equal to which quadrant? Second quadrant, horizontal angle, no change. அப்போ what reaction? sin x. You know that formula. sin of 180 minus x is equal to sin x. Here அப்போ அப்ளை பண்ணிங்கன்னா integration of 0 to pi minus x divided by 1 + sin x into dx. இது I எடுத்துக்கலாமா? ஸோ யூ கேன் சூஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ என்ன பண்ணலன்னா 1 and 2 என்ன பண்ண போகிறேன்? ஆட் பண்ண போகிறேன். சேம் வே அப்போ ஹியர் 1 + 2 எடுத்துனாக்க வாட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் 2iன்னு வந்து நிற்கும். 1 + 2 ஆட் பண்ணிக்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் 2i. சேம் ஹியர் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் 0 to pi. It's clear? Limit is 0 to pi. Denominator both are same. It's clear? Both are denominators should be same. அப்போ ஹியர் அப்படியே யூக்ளிட் பண்ணிக்க 1 + sin x denominator சேமா? ஹியர் 1 + sin x 1 + sin x சேம். நியூமரேட்டர் ஆட் பண்ணு. அப்போ x + pi minus x into dx. x + pi minus x into dx. ஹியர் இங்கே என்ன பண்ண செட் ஆன் போகிறப்போ ப்ளஸ் பையும் மைனஸ் பையும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ வாட் ரியாக்ஷன்? இன்டகிரேஷன் 0 to pi டிவைடட் பை 1 + sin x into dx டேட்டாஸ் வந்து நிற்குமா? ஸோ அப்போ ஹியர் 2i is equal to பையை காமனாக வெளியே எடுத்துருங்க. அப்போ ரிமைனிங் இன்டகிரேஷன் 0 to pi 1 டிவைடட் பை 1 + sin x இருக்கு. இப்போ இது இன்டகிரேட் பண்ண இதுதான் ஹைலைட் இப்போ. ஓகே ஸோ அப்போ ஹியர் இந்த மாதிரி இன்டகிரேட் பண்ணால் டினாமினேட்டர் 1 + sin x இல்லை 1 + cos x இந்த மாதிரி பேட்டர்ன் இருந்துச்சு. நம்ம என்ன செய்வோம்? இதோட காஞ்சிகேட் எடுப்போம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸில் படிச்சிருப்போம். ஓகே ஸோ அப்போ ஹியர் இக்கோ 1 + sin x இந்த மாதிரி டேட்டாஸ் வந்துச்சுன்னா ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்? காஞ்சிகேட் எடுக்கிறேன். வாட் காஞ்சிகேட்? 1 - sin x டிவைடட் பை 1 - sin x எடுத்துக்கிறேன். காஞ்சிகேட் எடுத்துக்கலாமா? ஓகே ஸோ இப்போ நான் ஈக்குவல் சால்வ் பண்ணிங்கன்னா அப்போ 2i is equal to pi into integration of 0 to pi here 1 - sin x divided by 1 + sin x 1 + sin x என்ன ஃபார்முலா? 1 - sin squared x a + b a - b ஃபார்முலா 1 + sin x into 1 - x. அப்போ a + b a - b அப்போ 1 - sin squared x. ஸோ 1 - sin squared x க்கு என்ன ஃபார்முலா? அப்போ pi into integration of 0 to pi ஓகே 1 - sin x ஹியர் ஈக்குவேட் பண்ணால் 1 - sin squared x க்கு வாட் ஃபார்முலா? cos squared x into dx. கிளியர்? 1 - sin x equal to cos squared x. இப்போ என்ன பண்ணி இந்த cos squared x இண்டிவிஜுவலாக டிவைட் பண்ணி விட்டுங்க. ஓகே அப்போ ஹியர் இண்டிவிஜுவலாக டிவைட் பண்ணலாமா? அப்போ 2i is equal to integration of ஓகே இன்டகிரேஷன் 0 to pi ஹியர் இண்டிவிஜுவலாக டிவைட் பண்ணுங்கன்னு வச்சுக்க 1 - cos squared x ஓகே அப்போ 1 - cos squared x minus sin x divided by cos squared x minus sin x divided by cos squared x ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாமா into dx. அவ்வளோதான்.
இப்போ ஹியர் 0 to pi 1 minus cos squared x எப்படி கன்வே பண்ணலாம் secant squared xன்னு மாற்றிடலாமா நெக்ஸ்ட் திங்க் பண்ணுங்க sin x cos squared x நோட் த பாயிண்ட் sin x இருக்குது இஸ் கிளியர் டினாமினேட்டர் என்ன ஃபார்ம் பண்ணிக்கிறேன்டா cos x ஒரு ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் இன்ட்டு அகெயின் ஒரு cos xன்னு கன்வே பண்ணிடலாமா ஓகே எப்படி ஃபார்ம் பண்ணலாம் sin x அப்படியே வச்சுட்டேன் cos x cos squared x cos x into cos x ஸ்ப்ரெட் பண்ணிடலாமா sin x divided by cos x tan x அப்போ மைனஸ் tan x கிளியர் sin x by cos x tan x 1 by cos x secant xன்னு மாற்றிடலாமா இது ஆக்சுவலாக ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேயே அதிகமாக இந்த சம் போட்டிருப்போம் ஓகே இந்த மாதிரி பேட்டர்னில் சால்வ் பண்ணியிருப்போம் ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேயும் ஓகே டவுட் ஆச்சுன்னா அங்கே போய் பார்த்துங்க பேசிக் இன்டெகிரேஷன் எப்படின்ட்டு ஏன் சார் இப்படி கன்வே பண்ணேன்னா 1 by cos squared x secant squared x secant squared x இன்டெகிரேட் பண்ணால் tan x என்னால் ஒரு இன்டெகிரேஷன் ஃபார்முலா கொண்டு வரலாம் நெக்ஸ்ட் secant x tan x இருக்கு இல்லையா ஸோ இப்போ இன்டெகிரேட் பண்ணால் secant x இன்டெகிரேட் பண்ணால் secant x into tan x clear now so using that formula that's the reason so அப்போ here tan x டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant squared x tan x டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant squared x அப்போ here secant squared x இன்டெகிரேட் பண்ணால் tan x ன்னு வந்துடுமா அப்போ 2i is equal to tan x clear now secant x டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant x into tan x அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் tan x secant x இன்டெகிரேட் பண்ணால் வாட் ஏ ஃபார்முலா ஸ்ட்ரைட்டாக secant x clear now what's the limit 0 to pi நல்லா தெரிஞ்சுங்க எப்பயுமே நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஓகே இன்டெகிரேஷனை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் அங்கங்கே வர்ற இடத்துல நீ ஃபார்முலா தரவு பண்ணிகிட்டே வந்தால் கடைசி வரைக்கும் ஃபார்முலா தரவாகவே ஆகாது சம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிரும் ஸோ அப்போ இன்டெகிரேஷன் அடிக்கும்போது இந்த லெசன் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க டோட்டல் ஃபார்முலாஸ் எல்லாம் தரவு பண்ணிக்கங்க ஸோ என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இல்லை டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி பாருங்கள் இன்டெகிரேஷன் மேக்ஸ் 12க்கான ஆல் த ஃபார்முலாஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன் நீங்கள் அப்படி பார்த்துக்குங்க ஓகே ரைட் இப்போ போகலாமா அப்போ ஹியர் 2i is equal to வாட் ரியாக்ஷன் பார்ப்போம் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் ஸோ அப்போ ஹியர் அப்ளை பண்ணால் வாட் ஹியர் அப்பர் லிமிட்டு tan பைங்களா சரி இங்கே நம்ம ஒரு காமன் பை இருக்கு இல்லையா மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா ஸோ அப்போ ஹியர் யூ குட் கம் ஒரு பை ஹியர் ஆல்சோ ஒரு பை இல்லையா இந்த ஒரு பை காமனாக வந்துகிட்டே இருக்குமா இங்கே இருக்கக்கூடிய பை ஸோ அப்போ ஹியர் அப்பர் லிமிட் போட்டால் tan பை ஓகே மைனஸ் secant பை பண்ணிக்கலாமா மைனஸ் ஆஃப் ஹியர் ஆல்சோ லோயர் லிமிட் போடுங்க tan 0 இஸ் கிளியர் tan 0 மைனஸ் secant 0 ஃபார்ம் பண்ணிக்கலாமா ஓகே அப்போ 2i is equal to pi tan 0 0 secant பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 அப்போ ஹியர் மைனஸ் ஆஃப் மைனஸ் என்னாச்சு ப்ளஸ் 1 ஆயிருமா கிளியர்னா secant பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 ஓகே secant pi is equal to மைனஸ் 1 ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் ப்ளஸ் 1 ஆயிரும் நெக்ஸ்ட் மைனஸ் tan 0 0 அகெயின் secant 0 வேல்யூ 1 ஸோ அப்போ ஹியர் ஃபார்ம் பண்ணால் அப்போ 2i is equal to pi into ஹியர் வாட் ரியாக்ஷன் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஸோ அப்போ ஹியர் 2i is equal to 2 pi ஸோ அப்போ வாட் ரியாக்ஷன் i is equal to pi இஸ் கிளியர் ஸோ i is equal to pi இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டேட்டாஸ் ஓகே அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் 3 மார்க்கில் அதிகமாக ரிப்பீட்டடாக நிறைய டைம் கேட்ட கொஷின்ஸ் ஸோ இந்த வீடியோவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ